நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல, இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாழ்மையுள்ள ஜனங்களை எப்பவுமே பார்த்துட்டு இருக்கிறாரு. தாழ்மையுடையோருக்கு கிருபையை கொடுக்கிறாரு. மேலும் அவர் அதிகமான கிருபைகளை அளிக்கிறாரே என்று வேதம் சொல்லுது. அவர் யாருக்குங்க அதிகமான கிருபையை கொடுக்கிறாரு? தாழ்மையுள்ள மனுஷங்களுக்கு தான். பெருமை உள்ளவங்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறாரு. அதனால தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கவும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கவும் வேணும்னு சொல்லி யாக்கோபு தன்னோட நிருபத்துல சொல்றாரு. யாக்கோபு பெருமையை பத்தி சொல்லிட்டு ஏன் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேணும்னு சொல்றாரு? அதுக்கு காரணம் பெருமைங்கிற சுபாவமே பிசாசினுடையது. தேவதூதனாக தேவனுக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்தவன் பிசாசாக மாறினதுக்கு மூல காரணமே பெருமைதாங்க. அதனால தான் அந்த பெருமை என்ற பிசாசுக்கு நம்ம எப்பவுமே எதிர்த்து நிற்கணும். அதுக்கு மாறாக தாழ்மையை தரித்து கொள்ளணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். அதனால தான் மரியாள் அடியேனின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் அப்படின்னு சொல்லி ஆவியில் களி கூர்ந்து பாட்டு பாடுறாங்க. அதுக்கு காரணம் கிருபையின் மொத்த வடிவமான இயேசு கிறிஸ்து அவளோட கர்ப்பத்துல உற்பவிக்கிறாரு. கர்த்தர் உன்னதத்துல வாசம் செய்பவர், நித்தியவாசியானவர், பரிசுத்தர் என்கிற நாமத்தை உடையவர், மகத்துவமானவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் எவ்வளோ மேன்மையுடையவரா இருந்தாலும் கூட வேதம் சொல்லுது, இருதயம் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடையே அவர் வாசம் செய்கிறார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆமாங்க, மரியாள் தாழ்மையுடையவளா இருந்ததுனால அவளிடம் கிருபை தங்குனது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஸ்திரீகளும் மரியாள பாக்கியவதின்னு சொல்லி புகழக்கூடிய பட்டத்தை பெற்றுக்கொள்றாங்க. மரியாள் கர்த்தரை விசுவாசித்தாள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் அப்படின்னு சொல்லி ஆனந்தமா பாட்டு பாடுறாங்க. மரியாளோட வாழ்க்கையில உருவான கிருபை இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில உருவாகணும்னா ஆர்வமுள்ள தாழ்மையுள்ள மனுஷங்களை அந்த கிருபை பார்த்துட்டே இருக்குது. யார் மரியாள போல தங்களை தாழ்த்துறாங்களோ அவங்கள பார்த்து அந்த கிருபை அந்த இடத்துல வந்து தங்க ஆர்வமா இருக்குது. அப்படிப்பட்ட இருதயத்துல தங்கணும்னு சொல்லி கிருபை விரும்புது. அந்த தாழ்மையுள்ள மனுஷங்களாக இருக்கணும்னு சொல்லி தாழ்மையை தரித்து கொள்ளணும்னு சொல்லி நீங்க விரும்பினா அந்த கிருபை உங்களை உயர்த்தும். அந்த கிருபை உங்களிடம் வாசம் செய்யும். உங்களால முடியாத காரியத்தை உங்களுக்காக அந்த கிருபை செய்து முடிக்கும். இயேசுவானவர் சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்தினதுனால உயர்த்தப்பட்டார். அதே போல நீங்க உங்க வாழ்க்கையில உங்களை தாழ்த்தும் போது உயர்வின் உச்சிக்கே ஆண்டவர் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். இதுல எந்த சந்தேகமும் இல்லை.